வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 9 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10வது முதலமைச்சரான ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஒரு அபூர்வமான தலைவர். இன்னைக்கு அரசியல்ல ஒரு சின்ன பதவி கிடைச்சாலே சொத்து சேர்க்க துடிப்பவர்களை நாம பார்க்குறோம். ஆனா தன் வசம் இருந்த 1000 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்துவிட்டு முதல்வர் பதவியை துறந்து ஒரு ஓலை குடிசையில் தன் வாழ்நாளை முடித்த ஒருவரை பற்றி உங்களால கற்பனை செய்ய முடிகிறதா? அவர்தான் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். இவரை பற்றி பலரும் அறியாத ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1895 வருஷம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் ஓமாந்தூர் கிராமத்தில் பிறந்தார். வசதியான விவசாய குடும்பம் என்றாலுமே இளமையிலேயே பகவத்கீதை மற்றும் ஆன்மீக நூல்களில் ஈடுபாடு கொண்டவர். 1920களில் காந்தியடிகளின் கொள்கைகள் தமிழகத்தில் பரவிய போது தன்னை முழுமையாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். 1930வது வருஷம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு அள்ளிப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டார். 1942வது வருஷம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மிக கடுமையான சிறை தண்டனைகளை அனுபவித்தார். சிறையிலும் அவர் மற்ற கைதிகளுக்கு தொண்டு செய்வதையே தனது கடமையாக கருதினார். 1947வது வருஷம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சரியாக 5 மாதங்களுக்கு முன்னாடி சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். பதவியேற்பு விழாவுக்கு வந்தபோது ஒரு சாதாரண விவசாயியைப் போலவே வேட்டி துண்டு அணிந்து வந்தார். சுதந்திர தினத்தன்று கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றிய முதல்வரும் இவர்தான். அதிகாரிகளிடம் அவர் சொன்ன முதல் கட்டளை லஞ்சம் என்பது இருக்கவே கூடாது, ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். இவர் இருந்த 2 ஆண்டு ஆட்சிகளில் நடந்த சாதனைகள் மலைக்க வைக்கக்கூடியது. ஆலய பிரவேசம், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய சட்டம் கொண்டு வந்ததோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள அவர்களை அழைத்து சென்று வழிபாடு செய்ய வச்சாரு. அடுத்ததாக தெய்வதாசி ஒழிப்பு, பெண்கள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதை தடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் சட்டத்தை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றினார். அடுத்ததாக நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறையை ஒழித்து நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கிடைக்க வழி செய்தார். அடுத்ததாக சின்னத்தை சொல்லலாம். இன்னைக்கு நாம பெருமையாக பார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசு முத்திரையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தேர்ந்தெடுத்ததும் இவர்தான். அடுத்ததான் நாம சொல்லணும்னா அவர் மகன் செஞ்ச தவறு. ஓமாந்தூரின் மகன் ஒரு முறை அரசு காரில் சினிமாவுக்கு சென்று விட்டார். இதை அறிந்த ஓமாந்தூரார் அந்த வாகனத்தின் மைலேஜை கணக்கிட்டு அதற்கான வாடகையை தன் சொந்த பணத்திலிருந்து அரசாங்க கருவூலத்தில் செலுத்தினார். தன்னுடைய மகனை அழைத்து, இது மக்கள் வரிப்பணம், உன் அப்பாவுக்கு கொடுத்த கார், உனக்கு அல்ல என்று கண்டித்தார். அம்மாவுக்கு சிகிச்சைன்னு பார்த்தோன்னா இவரது தாயார் நோய்வாய்ப்பட்ட போது அரசு பொது மருத்துவமனையில் சாதாரண வார்டில் சேர்த்தாரு. முதலமைச்சரின் தாயார் என்பதால் தனி அறை தேவையில்லை, மற்ற மக்களுக்கு என்ன சிகிச்சையோ அதுவே என் தாய்க்கும் போதும் என்று கூறி அதிகாரிகளை வியக்க வைச்சாரு. அரசியல்ல சிலரோட குறுக்கீடுகளும் அதிகார துஷ்பிரயோகமும் அவருக்கு பிடிக்கல. 1949வது வருஷம் எந்த வருத்தமும் இன்றி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கு அப்புறமா அவர் சென்ற இடம் வடலூர். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்ற தொடங்கினார். தன் வசம் இருந்த பல கோடி மதிப்புள்ள நிலங்களை ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் சுத்த சன்மார்க்க நிலையம் என்ற பெயரில் தானமாக வழங்கினார். தனக்கென்று ஒரு சென்ட் நிலத்தை கூட வைத்திருக்காமல் வடலூர்ல ஒரு சிறிய குடிலில் தங்கினார். அங்க இருந்த ஏழை மக்களுக்கு தொண்டு செஞ்சாரு. 1970வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவர் மறைந்த போது அவரிடம் எஞ்சி இருந்தது சில கதர் ஆடைகளும் ஒரு சில ஆன்மீக புத்தகங்களும் மட்டும்தான். ஒரு முதல்வராக இருந்துவிட்டு கடைசி காலத்தில் ஒரு துறவியாக வாழ்ந்து மறைந்த அவரை ஓமாந்தூர் மகாத்மா என்று மக்கள் அழைப்பதில் ஆச்சரியமே இல்லை. நேர்மை என்பது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை வாழ்ந்து காட்டியவர் ஓமாந்தூரார். அவரது பெயரால் இன்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இயங்கி வருது. ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய தியாக வரலாறு இருப்பதை நாம மறக்கவே கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.